அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுபோக நம்ம வந்து ஒரு +2 படிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க, அதை எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ ப்ரெசண்ட்டாக 12th ஸ்டாண்டர்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து எந்த நுழைவுத் தேர்வு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SNU SAT 2025 அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த SNU SAT 2025ங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாக என்ன கல்லூரியில் சேர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ் நாடார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் சேர முடியும். ஸோ ஓகே, சிவ் நாடார் யூனிவர்சிட்டினா என்ன சார், அங்கே என்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ப்ளஸ் சிவ் நாடார் யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே எல்லாத்தோட பெரும்பாலான ஒரு முக்கியமான எய்ம் வந்து பார்த்திங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கல்லூரியில் சேரணுங்கிறதா எண்ணம். அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வருதுங்க. ஸோ அந்த கல்லூரியில் எல்லாருக்கும் இடம் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ அதே கல்லூரியோட மேனேஜ்மெண்ட் HCL டெக்னாலஜியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவ் நாடார். அவர் பேரில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் தான் சிவ் நாடார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவ் நாடார் யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய அதே கேம்பஸில் தான் இருக்குது, சென்னையில் தான் இருக்குதுங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்னொரு பல்கலைக்கழகமும் இருக்குது. அதே சிவ் நாடார் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா SNU SAT. ஏன்னா கடந்த 2 வருஷத்தில் என்ன ஒரு தவறு நடந்துச்சுன்னா, நிறைய பேர் சிவ் நாடார் யூனிவர்சிட்டி சென்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக சிவ் நாடார் யூனிவர்சிட்டி டெல்லிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுத போகிறது நியூ டெல்லிக்கான சிவ் நாடார் யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது SNU SATன்னு சொல்லுவாங்க. அதே வந்து நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சிவ் நாடார் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது SNU CEE அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் வித்தியாசம். வெப்சைட்லேயே நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் செக் பண்ணுறப்பே நீங்கள் சிவ் நாடார் யூனிவர்சிட்டின்னு போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சிவ் நாடார் யூனிவர்சிட்டின்னு சர்ச் பண்ணாலே அந்த சர்ச் எங்கே போய் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா சிவ் நாடார் யூனிவர்சிட்டியோட டெல்லி வெப்சைட்டில் தான் போய் நிற்கும். ஓகே சார், நான் எப்படி சார் சென்னையில் இருக்கக்கூடிய சிவ் நாடார் யூனிவர்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ் நாடார் யூனிவர்சிட்டி சென்னைன்னு கொடுத்தா மட்டும்தான் சென்னை நோக்கி போகும். அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட்டுங்கிறது எங்கே லீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவ் நாடார் யூனிவர்சிட்டி தான் லீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த சிவ் நாடார் யூனிவர்சிட்டியோட நியூ டெல்லி கேம்பஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Applications for UG programs, undergraduate programs open for 2025 to 26 academic yearனு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக இங்கே சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன கோர்சஸ் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்னு பிரிச்சிருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ்னு பிரிச்சிருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் நேச்சுரல் சயின்சஸ்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப்னு கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் பார்ப்போம். ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸில் பேச்சுலர் ஆஃப் டிசைன், அது போக BA ரிசர்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்கூல் ஆஃப் நேச்சுரல் சயின்சஸில் BSc ரிசர்ச் ஓரியன்டாக பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்டு BSc இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BS இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ASUன்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
வித் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்டு ASU அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா இந்த கோர்சஸ்லாம் இப்போ நீங்கள் மேலே பார்த்த இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சிருக்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணோட அக்ரிகேட் மார்க்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணையும் கூட்டி 300க்கு ஆட் பண்ணி அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களோட மார்க்குங்கிறது மோர் தென் 65 வரணுங்கிறாங்க. அப்படி வந்தால் நீங்கள் எலிஜிபிள்ங்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷும் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிஎஸ்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட் 4 அகாடமிக் சப்ஜெக்ட்ஸில் வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் வேணும். சில கோர்சஸ்க்கு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இருக்குது, சில கோர்சஸ்க்கு இங்கிலீஷ் மட்டும் இருக்குது, சில கோர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனித்தனி எலிஜிபிலிட்டிங்கிறது கொடுத்துட்டாங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் மட்டுங்க. அடுத்து இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இல்லாமல் இவங்க ஏதாவது இந்த யூனிவர்சிட்டியில் சிவ்நாடார் யூனிவர்சிட்டி நியூ டெல்லியில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஃபினான்சியல் எய்டு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஸ்கூல் டாப்பராக இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்னா நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலே போதும். ரெண்டாவது ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூலில் டாப்பர்ஸாக இருக்கவங்களுக்கு தர்றாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஃபினான்சியலாக வீக்காக இருக்கிறவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. உமன் வந்து இன்ஜினியரிங் படிக்க வந்தால் ஸ்காலர்ஷிப் தராங்க. தென் காலேஜ் போர்டு இந்தியா ஸ்காலர்ஷிப்னு தராங்க. அது சம்மந்தப்பட்ட எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த SNU என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீங்கிறதே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees வந்து இந்த எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் பே பண்ணணும். ப்ளஸ் அட்மிஷன் ஃபீயாக 1 டைம் நான் ரீஃபண்டபிள் அவங்க தெளிவாக போட்டாங்க. அட்மிஷன் ஃபீ மட்டும் 60,000 பே பண்ணணும். அதுக்கடுத்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக ஒரு 30,000. இது வந்து இதெல்லாமே 1 டைம் பே பண்ணக்கூடிய ஃபீஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் பாருங்கள். இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபீஸுங்கிறது அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்க்கு பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 2,14,000. நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் 2,14,000 ஹாஸ்டல் ஃபீஸாக வருது. 1 இயருக்கு 6,14,000 rupees வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாகுது. 7,64,000 ஆகுது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் சேம் ஃபீஸ். பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்ஸுக்குமே ஃபீஸ் அதிகம் 7,64,000. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே 5,64,000. பேஸ்ட் அப்பான் கோர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6,14,000 rupeesங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது போக நீங்கள் ஃபஸ்ட் இயர் மட்டும் அட்வான்ஸ் இது இல்லாமல் அடிஷனலாக 1 lakh வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன அட்மிஷன் ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் இன்ஜினியரிங் தான் சேர போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கன்சிடர் பண்ணி JEE மெயின்ஸில் நல்ல ஸ்கோர் 2024 எழுதியிருந்தாலும் சரி, இப்போ 2025 எழுதினாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கன்சிடரேஷன் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா SNU SAT அதான் இந்த சிவ்நாடா யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. தென் காலேஜ் போர்டு ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்க இருக்குது, அதில் ஸ்கோர் வாங்கியிருந்தாலுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தென் ACTன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் CUET எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களையும் கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே அவங்க வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கோர்சஸ், அந்த என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன கன்சிடரேஷன் பண்ணுறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ். தென் SNU SAT அண்ட் APT. SNU SATங்கிறது சிவ்நாடார் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து இங்கே நீங்கள் சிவ்நாடார் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய எந்த ஒரு UG கோர்சஸாக இருந்தாலும் சரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுங்கிறது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. குவான்டிடேட்டிவ் ரீசனிங்கில் ஒரு 20 questions, அடுத்து லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 20 questions. இது போக APTங்கிறது அகடமிக் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபார் பிடெக் ப்ரோக்ராம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கூடுதலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 20 question, ஃபிசிக்ஸில் 20 question, அதுக்கான டைமிங் 30 minutes கொடுத்துட்டாங்க. இது வந்து SNU SAT அண்ட் APT பொறுத்த வரைக்கும். இதில்
நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா கீ டேட்ஸுங்கிறது பார்க்கணும். எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ப்ளஸ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நவம்பர் 15, 2024 ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் என்றைக்கு கடைசி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுதுன்னா மார்ச் 31ங்கிறது க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த SNU SAT அண்ட் APT இதை வந்து உங்கள் 3 ஃபேஸாக நடத்துகிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 ஆல்ரெடி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. 31 டிசம்பர் 2024 எக்ஸாம் க்ளோஸ் ஆகி அதற்கான எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ ரிசல்ட்டுங்கிறது வரப்போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் February 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபேஸ் 2 தான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் 2க்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுங்கிறது 31 ஜனவரி 2025 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 February 2025 சொல்லியிருக்காங்க. தென் இதோட ரிசல்ட்டுங்கிறது 28 February 2025 வரும். அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் 10 மார்ச் 2025 சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. நம்ம 31 மார்ச்சில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏப்ரல் 6 அப்போ எக்ஸாம் எழுதி அதோட ரிசல்ட்டுங்கிறது ஏப்ரல் 25 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், இம்பார்ட்டன்ட் கீ டேட்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன் லோன்ஸ் வந்து அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணி தரதா அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவ் நாடார் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த சிவ் நாடார் யூனிவர்சிட்டியோட நியூ டெல்லி கேம்பஸ் பற்றின தகவல்கள். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்கலாம், சார் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சிவ் நாடார் யூனிவர்சிட்டிக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சான்னு கேட்டால் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பையும் இதே மாதிரி நான் வந்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பார்க்குறேன். இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் பற்றின A to Z தகவல்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.